ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு கொசு தொல்லை ஜாஸ்தி இருக்கும். ஒரு 5 மணி ஆச்சுன்னா ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வெளியே உட்கார ஆகாது. நல்லா கொஞ்சம் ஃப்ரீடமாக காற்றை வாங்குற மாதிரி உட்காரலானாக்கா முடியாது. அது இல்லாமல் கொஞ்சம் கதவு திறந்து வச்சாலும் ரொம்ப கொசு தொல்லை இருக்கும். அதனால அந்த கொசு தொல்லைக்கு நம்ம லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறமா இந்த கொசுவத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கூட நம்மளுக்கு அந்த ஒரு இதெல்லாம் கொசுவெல்லாம் செத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு இது ஃபீல் ஆகாது. அதனால நான் ஒரு சிம்பிளான டிப்ஸு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளே தான், நம்ம வெளியே வாங்குறத வேண்டாம். அப்படியே நம்ம வீட்டில் இல்லைனாக்கா நம்ம வெளியில் வாங்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நம்ம எல்லார் வீட்டிலையும் இது இருந்தே இருக்கும். இந்த பொருள் அது லவங்கு இந்த மாதிரி இந்த பூ இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இந்த பூ மேலே இந்த இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கணும். அந்த மாதிரி இல்லாத எடுக்கக்கூடாது, அது யூஸ் ஆகாது. இந்த மாதிரி இந்த மேலே இந்த பூக்குள்ளே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இது இருக்கிறத எடுத்துக்கணும். ஒரு 10 இல்லை 8 லவங்கக்கிட்ட எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சப்பழம். அடுத்து கற்பூரம். நம்ம இந்த சாமிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இல்லாட்டினா ஏதாவது டிஸ்ட்ரிக்களுக்கு எதுக்காவது நம்ம ஏற்றி இருக்கணும் பசங்களுக்குன்னா இந்த கற்பூரம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி கற்பூரத்துலேயே 2 வகையான இருக்குது. அதனால் இந்த மாதிரி கற்பூரம். இப்போ இந்த எலுமிச்சை பழத்தை 2 அறுத்துட்டு இதில் ஃபுல் சுற்றிரும் லவங்க வச்சுட்டு அதுக்கு மேலே சென்டரில் கற்பூரத்தை வச்சு நம்ம பற்ற வச்சு ஒன்று கிச்சனில், அப்புறமா இன்னொன்று ஹாலில் இல்லை பெட்ரூமில் கூட வச்சாலும் அந்த லவங்க இருக்கிற ஸ்மெல்லு, இந்த எலுமிச்சப்பழம் அது எரியும் போது அதில் வர ஸ்மெல்லுனாலே கொசு தொல்லை அவ்வளோ இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு எலுமிச்சப்பழம் இருந்தாலும் போதும். இந்த மாதிரி கொசு தொல்லைக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் பாருங்கள். இப்போ இந்த எலுமிச்சப்பழத்தை 2 அறுத்துட்டேன். இப்போது இதில் இருக்கிற இந்த கொட்டெல்லாம் நீக்கிடலாம். ரொம்ப ஈஸியான டிப்ஸு. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் நிற்கிற மாதிரி லவங்கு பாருங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு 5 லவங்கு, அந்த மாதிரி இன்னொரு பழத்துலேயும் 5 லவங்கு. இன்னும் ரொம்ப தூரமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் கிட்ட வச்சாங்க. நம்ம அந்த கற்பூரம் அந்த சென்ட்ரு இதில் வைக்கும் போது இந்த கற்பூரத்துது அந்த எரியும் போது அந்த லவங்கம் அது கூட சேர்ந்து எரியும். அப்போ நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். பெரிய எலுமிச்சங்காய் இருந்தாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன் லவங்க பார்க்கலாம். ஆனால் லவங்கில் இந்த மாதிரி பூ இருக்கிறது மேலே இருக்கிறத பார்த்து எடுத்து வச்சுக்கோங்கணும். ஏன்னா இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணோம்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளெயினாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லா ஒரு சூப்பரான ஸ்மெல்லு கிடைக்கிது. இந்த மாதிரி ஒரு 5 மணிக்கு நம்ம தயார் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கற்பூரம் இதில் ஃபஸ்ட்டு இதை 2 பீஸாக பண்ணிக்கணும். ஏன்னா அது எரிஞ்சு முடிஞ்சிருந்தோ திரும்பி இன்னொரு பீஸு அது மேலே இது பண்ணி வைக்கலாம். ஏன்னா உடனே பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மாதிரி இந்த சென்ட்ரு அதில் வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக ஸ்மெல்லும் இருக்கும், நம்மளுக்கு இந்த கொசு தொல்லையும் இருக்காது. இப்போ இது நான் ஒரு எலுமிச்சப்பழத்தில் வீட்டில் இருக்கிற பொருள், அதாவது நம்ம வீட்டில் எப்போவுமே எப்படி இருந்தாலும் கற்பூரம் இருக்கும், லவங்கு எப்படி கிச்சனில் இருந்தே இருக்கும், எலுமிச்சப்பழம் இருக்கும் இல்லைங்களா. இந்த பொருள் ஏதாவது இல்லைன்னா தான் நம்ம வெளியே வாங்கணும். அதனால கிச்சனில் இருக்க பொருளை யூஸ் பண்ணி இப்போ இதை பற்ற வச்சுட்டு கிச்சனில் ஒன்று நீங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம். நான் எனக்கு ஹாலில் வைக்கிறேன்னாக்கா, ஹாலில் அந்த நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த சைடில் கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வச்சோம்னா கொசு வர்றதும் வெளியே போகும், வெளியே இருக்கிறதும் உள்ளே வராது. உள்ளே இருக்கிறதுக்குள்ளே இந்த ஸ்மெல் ஃபுல்லாக
வீடு ஃபுல்லாக சரௌண்டிங் ஆகும். அப்போது நமக்கு இந்த கொசு தொல்லையும் கம்மியாகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இது பற்ற வச்சுட்டு காட்டுறேன். நான் கிச்சன்லேயும் ஹாலில் தான் வைக்குவேன். கரெக்டாக ஒரு 5 மணி இல்லை 6 மணிக்கு இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா திரும்பி இது எரிஞ்சு முடிஞ்சுருந்து அதுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு எரியுதுன்னு. அது பற்ற வைக்கும் போதே அந்த லவங்க ஸ்மெல்லோ, அந்த கற்பூரம், அந்த எலுமிச்சப்பழம் சாறு இதெல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது கொசு தொல்லை நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி திரும்பி இது எடுத்து வச்சுருக்கிற பீஸில் இதுலேயே மறுபடியும் ஒரு 2 பீஸ் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஒரு கற்பூரத்தில் இந்த மாதிரி 4 பீஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் சின்ன சைஸாக. இப்போ இது எரிஞ்சு முடியும் போது கொஞ்சம் எரிஞ்சுன்னு இருக்கும்போது பாருங்கள் அந்த லவங்கம் வந்து எப்படி எரிஞ்சு அது அம்ஜ பிறகு நல்லா அந்த ஸ்மெல்லு நம்ம பசங்களுக்கு உடம்புல போனாலும் சரி, நம்ம மூக்கில் அவ்வளோ க்ளீனாக அது தெரியும் அந்த ஸ்மெல்லு. பாருங்கள் இது அம்ஜி போயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி பெட்ரூமில், கிச்சனில் இல்லை ஹாலில் கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு வைக்கலாம். அது இல்லாமல் லவங்கத்தான் எரிஞ்சதில் எலுமிச்சங்காய் மறுபடியும் 2-3 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அது கெட்டு போகாது. அந்த லவங்கம் எடுத்துகிட்டு வேறு லவங்கம் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இது நான் இந்த மாதிரி பயன்படுத்துறது தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கொசு தொல்லை இதுக்கு மேலே நம்ம வீட்டில் கம்மியாகும். அதனால் இது பற்ற வச்சுருந்தா ஃபுல் அதாவது இதனால் யாருக்கோ வயசானவங்களும் சரி, குழந்தைங்க சரி எந்த சைடு எஃபெக்டும் ஆகாது. நல்லா ஒரு ஸ்மெல், இந்த லவங்கு எலுமிச்சப்பழம் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இது நம்ம உடம்புல போனால் கூட நல்லது தான். எந்த ஒரு நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு எந்த ப்ராப்ளம் வராது. பாருங்கள் எந்த அளவுக்கு இப்போ நான் இந்த பீஸு மறுபடியும் அந்த லவங்க பாருங்கள் எப்படி எரிஞ்சு எந்த அளவுக்கு அது நெருப்பு மாதிரி தெரியுது. நீங்கள் சாதாரண அதே லவங்க அப்படியே வச்சுட்டு பற்ற வச்சோம்னா இதாகாது. பாருங்கள் இப்போ நான் அமுச்சிட்டு இருக்கிறேன் அந்த நெருப்பு பாருங்கள் லவங்க எப்படி எரிஞ்சு இருக்குதுன்னு. இந்த மாதிரி நெருப்பு வரும்போது அதெல்லாம் சூப்பராக ஸ்மெல் வரும். கற்பூரம், லவங்க, எலுமிச்சப்பழம் சேர்த்து ஒரு ஸ்மெல் வர பாருங்க நல்லா இருக்கும். வீடும் நல்ல ஒரு கமமான ஸ்மெல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. 2 கற்பூரம் இருந்தாலும் போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ஒரு கற்பூரத்தை ஒரு 4 பீஸாக பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு தடியும் அது அம்மிய மூமெண்ட்டில் கொஞ்சம் ஒரு பீஸை திரும்பி பற்ற வச்சு வச்சோம்னா நல்லா இது ஒரு 3 நாளைக்கு கூட இந்த லவங்க அப்படியே போயிடும். மறுபடியும் நம்ம வேறு லவங்க வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எலுமிச்சப்பழம் ஒரு 2-3 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது ரிசல்ட்டுன்னு.